யாரோ மனதிலே ஏனோ கனவிலே வெண்ணிரவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும். என்னாச்சு? கண்ணுல அணை கட்டி வச்சிருக்கா போல. எப்பப்பா கண்ணீர் தேங்கி நிக்குது. அடே, அவ அழுதுகிட்டு இருக்கா, நீ சிரிச்சிட்டா இருக்க. உன் ஃப்ரெண்டு லூஸ் மாதிரி எதையாவது நினைச்சிட்டு அழுகும். அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட முடியுமா? ஆமா, இன்னைக்கு எதுக்காக அழுகுது? செமஸ்டர் லீவ் வரப்போதுல, இவனை ஒரு 20 நாள் 30 நாள் பார்க்க முடியாது, அதுக்காக தான். என்னது, செம் லீவுக்காகவா? ஐய. டேய், அதெல்லாம் உண்மையான காதல், உனக்கு புரியாது. எது? இதுக்கு பேர் காதல்? இதுக்கு பேர் காதல் இல்ல, டார்ச்சல். லவ்ல கொஞ்சமாவது ஃப்ரீடம் இருக்கணும். ஆனா ஃப்ரெண்ட் இருக்காளே, இவன் முன்ன மாதிரியே இல்லை. காலையில் எந்திரிச்சா ஃபோன், நைட்டு தூங்கும்போது ஃபோன், ஏன் நம்ம கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட ஃபோன் தான் பேசிட்டு இருக்கான். இது பத்தாத குறைக்கு ஒர்க் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா அவ கூட ஃபோனில் தான் பேசுகிறான். பஸ்ஸில் வரும்போது போகும்போதும் ஒன்றா தான் வராங்க, ஒன்றா தான் போகிறாங்க, ஒரே கிளாஸில் தான் இருக்காங்க. ஏன் வீட்டில் கூட அப்பப்போ போய் பார்த்துட்டு வரான். அவனுக்கு டைமே போக மாட்டேங்குது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் அடுத்த நாள் கடன் வாங்கி லவ் பண்ணுறாங்க. டேய், இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இதுல பாதியாவது நமக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும். எங்க? டேய், அவங்க வேற வேற இடத்துல இருக்காங்க. ஆனா நம்ம அப்படியா? நான் காலையில எந்திரிச்சாலே ஓ மூஞ்சில தான் முழிக்கணும். அதனால இந்த ஃபீல்லாம் நமக்குள்ள வராது. அதுவும் கரெக்டு தாமா. இதெல்லாம் பண்ணா எனக்கெல்லாம் லவ் மாதிரி தெரியாது, டார்ச்சர் மாதிரி இருக்கும். ஏய், எதுக்குடி இப்படி அழுதுட்டு நிக்கிற? இவன் நம்ம இனிமே பாத்துக்க முடியாதுல. நான் என்ன பரலோகமா போறேன்? இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குற. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏப்பா மகா, லீவ் தான், அதுக்காக உன்னை பார்க்க வராமையா இருக்க போறேன். நான் அடிக்கடி உன்னை பார்க்க வருவேன், ஃபோனில் பேச போகிறோம். நீயும் உனக்கு டைம் இருந்தால் என் வீட்டுக்கு வா. இதில் என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா? அப்புறம் இந்த லீவை இப்படி எதையாவது யோசிச்சுட்டே இருந்து வேஸ்ட் பண்ணிடாத. ஃபேமிலியோடு முடிஞ்சால் எங்கேயாவது வெளியே போயிட்டு வா. இல்லைனா உனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. எப்படியும் அடுத்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு நீ கலந்துக்கிற மாதிரி இருக்கணும். உன்னோட எய்மில் நீ என்றைக்குமே ஃபோக்கஸோடு இருக்கணும். அதெல்லாம் நான் இருப்பேன், ஆனால் அதுக்கு நீங்களும் என் கூடயே இருக்கணும். இன்னும் 2-3 வருஷம்தான், இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். அப்புறம் நான் என் மகா கூடயே இருப்பேன். இப்படி காலேஜில் நின்று அழுதுட்டு இருக்காத மகா, பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. நீ என்னைக்குமே அழக்கூடாது. ஏய், உன் ஃப்ரெண்டு கிட்ட தயவு செஞ்சு பேசி நிறுத்த சொல்லுடி. முடியல, இந்த டிராமாலாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஆவி இல்லப்பா. ஏண்டா நீ வேற? சரி இரு, நானே கூப்பிடுறேன். ஏய் மகா, போதுண்டி. உனக்கு இதெல்லாம் புரியாது ஷாலு. இரு, நான் பேசிட்டு வரேன். மேடம், உங்க ஃபீலிங்ஸ் புரியாம இல்லை. ஆனால் அவன் என்ன கடல் கடந்து எங்கேயாவது காணாம போக போறானா என்ன? உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்க போறான். அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம். உனக்கு தோணும் போதெல்லாம் என் வீட்டுக்கு வா. என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இவன் வீடு, அழகா பார்த்துக்கலாம். ஃபோனில் மணிக்கணக்காக பேசிக்க தான் போறீங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல்? 30 நாள் ஈஸியாக போயிடும். வா, கிளம்பலாம். சரி, வாங்க போகலாம். ஷாலு, நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க, நாங்கள் அப்புறம் வரோம். ஏண்டா வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் எங்கே போகிறேன்? இல்லை, கொஞ்சம் என் அண்ணனை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய், அழுது வடியாதடி, வா. மகா, அழாம போ. இதுக்கெல்லாம அழுவாங்க? சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்காத. சரி, ஆனால் உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லை. நான் ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாருங்க ஃபீலிங்ஸே இல்லை. குழந்தை மாதிரி பண்ணாத. சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். ஏன் மச்சான், சொல்றேன்னு தப்பா நினைக்காத. மகா பண்றதெல்லாம் பார்த்தா கிரிஞ்சா இருக்குடா. டேய் அரஞ்சனவே, அவ எமோஷனலா அவ காட்டுறா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக இப்படியாடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உனக்கு அதுல பைத்தியக்காரத்தனம் தெரியுது, ஆனா எனக்கு அவ என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் தெரியுது. ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல இவ்வளோ உயிரா இருக்கான்னா அது தனி ஃபீல். அதெல்லாம் அனுபவிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் உனக்கு புரியாது. எப்பா, எனக்கு புரியவே வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் பப்ஜி, அதுக்கப்புறம் கிரவுண்டு,
இது மட்டும்தான் லைஃப். சரி, இப்போ எதுக்கு நிக்க சொன்ன? அண்ணனை பார்த்து ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான். நீயும் கூட வா. டேய், அவர் பிரின்சிபல்டா, உனக்கு வேணும் அண்ணனா இருக்கலாம். நானும் வரலப்பா, நீ போயிட்டு வா. ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாரு, ஐடி கார்டு போடல, இன் பண்ணலன்னு. டேய், ஈவினிங் டைம் தானே, அதெல்லாம் கேட்க மாட்டாரு, வா. அம்மாடி மருமகளே, என்ன நீ புதுசு புதுசா ஹேர் ஸ்டைல் மாத்திக்கிட்டே இருக்க? அட என்னத்த பண்றது, நானும் ஒவ்வொன்றா மாத்தி பார்க்கறேன், செட்டே ஆக மாட்டேங்குது. இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் மறுபடியும் வேற மாத்திட்டு வந்துடுறேன். நான் தான் உன்னை கட்டியிருக்கேன் பாரு, போய் உன் புருஷன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான். என்ன இங்க ஏன் பேச்சு அடிபடுது? வந்துட்டியா? உன் பொண்டாட்டி இன்னைக்கு புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கலாம், எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏண்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? புருஷனுக்கு என்னென்ன சமைச்சு கொடுக்கணும்லாம் யோசிக்காத. உன் தலையில என்ன ஹேர் கலர் அடிக்கணும், என்னென்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அதுக்கு மேட்சா என்னென்ன வளையல் போடணும், என்னென்ன கமல் போடணும், இதை பத்தி மட்டும் யோசி. அட என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு கிச்சனுக்குள்ளேயே வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. ஓடுறது, தாவுறது, நடக்கிறது, பறக்கிறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடுறேன். யாரு நீ? அட ஆமாங்க, கைவசம் நிறைய ஐடியா வச்சிருக்கேன். சிக்கன் சாம்பார், நண்டு வத்த குழம்பு, அப்புறம் மோர்ல கூட ஃபிஷ்ஷை போட்டு புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்பாவி சமைக்க சொன்னா எங்களை சாகடிச்சிருவோம் போல. சேச்சே, அந்த அளவுக்குலாம் நான் மோசம் இல்லத்தேன், உண்மையாவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வேணா ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏமா, இவளை மட்டும் கிச்சனுக்குள்ள விடாதீங்க, அப்புறம் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. என்னங்க நீங்களும் இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? ஏய், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நகரு. மா, ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க. சரிப்பா, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். ஏங்க, டீ தானே, நான் போடுறேன். பிளாக் டீ, கிரீன் டீ, மசாலா டீ, நார்மல் டீ, எந்த டீ வேணும்னு கேளுங்க, நான் போட்டு தரேன். ஏய் பொண்டாட்டி, நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம், நீ புடுங்கின வரைக்கும் போதும். தயவு செஞ்சு என் கூட வரியா? என்னங்க நீங்க அத்தை முன்னாடி சிச்சி. ஏய், உனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நாங்களா சிக்க மாட்டோம்பா. அத்தை, நான் என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணல, உண்மையாவே சொல்றேன். இன்னைக்கு நான் தான் குக் பண்ண போறேன். நீங்க எல்லா மசாலா ஜாமாவையும் எடுத்து மட்டும் வைங்க. அதுக்கு முன்னாடி என் கணவர் கேட்ட டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். ஏங்க, மசாலா டீ ஓகேவா? மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இந்த ரெண்டையும் சேர்த்து கலக்கி டீ போட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அதை போட்டு நீயே குடி. இத்தனை நாள் கழிச்சு உன்னை மனசு மாதிரி ஏத்துக்கிட்டேன், எதுக்குடா ஏத்துக்கிட்டோன்னு நினைக்க வச்சிடாத. அட என்னங்க, சும்மா சும்மா கோச்சுக்கிறீங்க. நான் உங்களுக்காக ஆசாசியா சமைக்க வந்திருக்கேன். நீங்க என்னடானா என்னை இப்படி இன்சல்ட் பண்றீங்க? நான் வெளிநடப்பு செய்யறேன். ஜபா, முடியல. உனக்கு கண்டென்ட் கிடைக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க கழுத்தை போட்டு அறுக்காத. இருக்கிற கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் ஓடிட போறாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சே, சரி, இந்த ஒரு காரணத்துக்காக நான் வரேன். அத்தை, போயிட்டு வரேன். தயவு செஞ்சு கிளம்பிடு, இனிமே கிச்சன் பக்கமே வந்துடாத. சாரிம்மா, அவ ஏதோ சும்மா சின்ன குழந்தை மாதிரி கடுப்பேத்திட்டு இருக்கா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அடே, அத நான் உங்ககிட்ட சொல்லணும். அவ குழந்தை மாதிரி பண்றத நீ தப்பா எடுத்துக்காத. அவளை அப்படியே விடு, அதுதான் நல்லாவும் இருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு இல்லைங்கிற குறைய அவ தீர்த்து வைக்கிறா. சரிங்கம்மா. சரி, ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வாங்க. சரிப்பா. வேலையெல்லாம் எப்படி போகுது? இல்லைன்னா அப்பா ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோ. இல்லைம்மா, நான் செல்ஃபாவே பார்த்துக்கிறேன். என்ன இருந்தாலும் எங்கள் காலத்துக்கு பின்னாடி ஒரே பையன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீ செல்ஃபாக ஒரு ஒர்க் போகிறது தப்பு இல்லை தான், ஆனால் அப்பா கூடயும் கொஞ்சம் துணையாரு. சரிங்கம்மா. சரி, நான் வரேன். ரெண்டும் இப்பவும் போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆதி, இவ்வளோ தூரம் சொல்லியும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னை நம்பு ஆதி. அந்த இடத்துல ஒன்றை தவிர என்னால் வேற யாரையும் வச்சு யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ தான் அதுக்கு காரணம். பெர்சி, நீயாவது சொல்லு, ஒரு பொண்ணா இருந்து ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணா இருக்கிறனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? நான் உங்களை தப்பு சொல்லலை. 2 பேரும் விரும்பினீங்க. ஆனால் இதுக்கு காரணம் மச்சான் இல்லைங்கிறத அவர் சைட்லேருந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு. நான் எப்போவுமே என் மச்சானை தான் நம்புவேன். இந்த விஷயத்தில் ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டாதான். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது நடந்திருக்கலாம்ல. இல்லை பெர்சி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வேற யார் கூடயும் பழகிற பொண்ணு இல்லை. ஏங்க, அன்னைக்கு நீங்கள் 2 பேருமே ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. இது ஹாஸ்பிட்டல். நம்ம அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் டிஎன்ஏ டெஸ்ட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒருவேளை
நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நானே என் மச்சானை விட்டு விலகி போயிடுறேன். பெர்சி, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு மச்சான். நீங்க பயப்படாதீங்க. எப்படியும் டிஎன்ஏ டெஸ்ட்ல உங்களுக்கு பாசிட்டிவா தான் வரும். நீங்க பயப்படாம இதை பண்ணுங்க. என் குட்டிமா, ஒருவேளை என் மேல தப்பு இருக்குன்னு தெரிய வந்தா நீ என்ன பண்ணுவ? அப்படி ஒருவேளை அது அவங்களுக்கு பாசிட்டிவா வந்தா கடைசி வரைக்கும் உங்களையே நினைச்சிட்டு நான் இருந்துருவேன் மச்சான். தூரம் நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா? உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா? பெண்ணே, உன்னை நானும் விட்டு செல்வேனா? தந்தை தந்த உயிர் தந்தே, தாய் தந்த ஓய் உடல் அதித்தி, நீ எதுக்கு அழுகுற? ஆண்டி, எனக்கு ஊசி போட தான கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஊசி போட்டா வலிக்கும். அச்சோ, அதுக்கு அழுகுற? ஊசிலாம் யாரும் போட மாட்டாங்க. இல்ல ஆண்டி, டாக்டர் ஊசி போடுவாங்க. அதித்தி குட்டி, டாக்டர் இன்னைக்கு உனக்கு ஊசி போட மாட்டாங்க. உன் கூட தான் உன் அப்பா வராருல, அவர் பார்த்து பாரு. என்னை விட அதிகமா இப்போ உனக்குள்ள பயம் இருக்கும். இது உண்மையா இருந்துடக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா என் மனசுல சுமந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்று சேர போறோங்கிற சந்தோஷமான நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது என்னை விட அதிகமா உனக்கு தான் வலியை கொடுத்துருக்கும். இந்த நிமிஷம் என்னை விட உனக்கு தான் பதட்டம் அதிகமா இருக்கும். ஆனா எங்க நான் கலங்கிடணுங்கிற பயத்துல நீ அதை வெளியே காமிச்சுக்காம இருக்க. உன் மனசுக்குள்ள எப்படியும் பயம் இருக்கும், இந்த குழந்தை என்னோட தான் இருந்துடக்கூடாதுன்னு. நான் செஞ்ச ஒவ்வொரு தப்பும் என் வாழ்க்கையை இப்படி ஆட்டி படைக்குது. நான் செஞ்ச வினையெல்லாம் எனக்கே வினையா வந்து விழுந்திருக்கு. இது எல்லாமே சீக்கிரம் மாறி நீயும் நானும் ஒன்று சேரணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் குட்டிமா. என்னை மன்னிச்சிருடி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். சீக்கிரம் இதெல்லாம் சரியாகி இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும். மச்சான், நெக்ஸ்ட் நீங்க தான் போய் சாம்பிள் கொடுத்துட்டு வாங்க. ஆதி, இதெல்லாம் அவசியமே இல்லை. நான் தான் சொல்றேனே, நான் சொல்றதா உண்மை. என்னை நம்பு ஆதி. என் மேல நம்பிக்கை இல்லாம நீ இப்படியெல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா நீ தான் கஷ்டப்படுவ. அதுக்கு காரணம் நீ தான் ஆதி, நம்பு. டிஎன்ஏ டெஸ்ட்ல நான் தான் காரணம் வந்தா அதுக்கப்புறம் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் வாயை மூடிட்டு நில்லு. அதித்தி, நீ அழாத. டாக்டர் ஊசியெல்லாம் போட மாட்டாங்க. அப்பா நான் இருக்கேன்ல. இல்ல அதித்தி, அப்பாவும் கூட இருக்கேன்ல. டாக்டர் அங்கிள் ஊசி போட வேணான்னு அப்பா சொல்லிடுறேன். ஆதி, அவ உன்னை அப்பான்னு கூப்பிடும் போது நீயும் அதை ஏத்துக்கிறதானே? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஏய், அவ குழந்தை. இத்தனை வருஷமா நான் தான் அவ அப்பான்னு சொல்லி வளர்த்துருக்கேன். அவ என்ன அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு கஷ்டமா இருக்குதான். ஆனா என்ன பண்ண சொல்ற? அவ முன்னாடி அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அவ அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பதில் பேசிக்கிறேன். ஊசிலாம் போட மாட்டேன். அழுகாம உட்காருங்க. சாக்லேட் சாப்பிட்றீங்களா? ஏன் டாக்டர், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வேற ப்ரொசீஜர் இல்லையா? ஏன்னா பிளட் சாம்பிள் எடுக்கணும்னா குழந்தைக்கு வலிக்குமே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹேர் சாம்பிள் இருந்தாலே போதும். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் சாம்பிள் கொடுத்துட்டு போங்க. 2 நாளுக்கு அப்புறம் ரிப்போர்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். ஹே குட்டி, அங்கிள் தான் ஊசி போட மாட்டேன்னு சொன்னல, இப்படி அழுதுட்டே இருக்கீங்க. ஓ, அவ்வளோ பிரில்லியண்டா நீங்க. இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்க. அங்கிள் எந்த ஊசியும் போட மாட்டேன், நீங்க கிளம்பலாம். சார், நீங்க லேப்ல சாம்பிளை கொடுத்துட்டு கிளம்புங்க. ஓகே டாக்டர். ஓய் அதித்தி, வா. உனக்கு வேணும்னா சொல்லு, டாக்டர் போட சொல்லிடலாம். ஏன் சார், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? இல்ல, 1000 பேஷண்ட் வந்து போற இடம். ஒவ்வொருத்தர் முகமா எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுதான். ஆனாலும் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்படிதான் டாக்டர் ஃபீல் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? ஆக்சுவலி நான் ஊருக்கு புதுசு. என்னோட நேட்டிவ் கொச்சின். டாக்டர், உங்க நேம் ரகு தானே? எஸ். நீங்க?
என்ன டாக்டர் மறந்துட்டீங்களா? நம்ம கிளப்ல மீட் பண்ணோமே. ஐ எம் ஆதி, ஆதித்யா. ஹே ஆமால, இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். கிளப்ல இருந்து ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க வரவே இல்லை. அங்கிருந்து நாங்க குயிக்கா கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ நான் கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? சரிங்க டாக்டர், இங்க பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. நீங்க நிச்சயமா வரணும். ஓகே ஆதி, கண்டிப்பா வந்துடுறேன். ஓய் குட்டி, வாங்க போலாம். அன்னைக்கு மட்டும் நம்ம இவர் தேடி அங்க போகாம இருந்திருந்தா அந்த மாதிரியான தப்பு நடந்திருக்காது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அநியாயமா நாசம் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றான்னு கூட தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் நேர்ல பார்த்தா அவ காலில் விழுந்து முதல்ல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா கூட அந்த பாவம் என்னை விட்டு போகுமான்னு தெரியல. பிரியா, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாங்க, லைட்டா தலைவலி. ஏன் தான் ஃபேஸ் ரீடிங்லாம் படிச்சிருப்பீங்க போல. என் அக்கா ஃபேஸ் பார்த்தே உடம்பு சரியில்லைங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு நான் ஃபேஸ் ரீடிங்லாம் படிக்க தேவையில்லை. உங்க அக்கா முகத்தை பார்த்தாலே போதும். பாரு, அதுதான் எப்படின்னு கேட்குறேன். எப்பவுமே தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்க, இன்னைக்கு வைக்கல. அதை வச்சுதான் கெஸ் பண்ணேன். ஓ பாரு, அப்போ நீங்கள் எங்கள் அக்காவை எந்த அளவுக்கு நோட் பண்ணுறீங்க. பரவாயில்லக்கா, நான் கூட இந்த ஆள் நம்ம லட்சுன்னு சொல்லிட்டே இருந்தாரே, குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணுறாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, உன்னையும் கவனிக்கிறாரு. ஏன் தான் என்னைக்காவது நான் லட்சுமி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? வேணாமா தாய், இங்கே இருந்து பார்த்துட்டு போ. நீ பாட்டுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு போனை கூட எடுக்க மாட்டேன். நாங்க குழந்தைய காணணும், ஊர் ஊரா தேடணும். என் பொண்ணு எங்க கூடவே இருக்கட்டும். எப்படி பிள்ளைய சொல்லி வளர்க்குறீங்க? இங்க பாருங்க அருண், எனக்கு அப்புறம் தான் லட்சு உங்களுக்கு சொந்தம். நான் தான் அவ சித்தி. நீங்க ஒன்றும் அவளோட உண்மையான அப்பா இல்ல. பிரியா, என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க? அதுவும் அவரை பார்த்து. பிரியா விடுங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அக்கா சாரிக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். விளையாட்டுக்கு பேசினியா? அப்படியே அரைஞ்சனவை. அக்கா, நான் சும்மா விளையாட்டுத்தனமா ஏதோ ஃப்ளோல பேசிட்டேன். சாரி. சாரி அத்தா, நான் மனசுல இருந்து அப்படி பேசல. சும்மா விளையாட்டுத்தனமா உளறிட்டேன். நீ இப்படி பேசும்போது லட்சு மனசுலயும் இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுனா சாரிக்கா. நான் தான் சொல்றேனே, வேணுனே அப்படி பேசல, தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. சாரி. சாரி அத்தா. பிரியா விடுங்க. ஆமாமா, ரொம்ப பாவம். உன் சித்திய நீ மெச்சுக்கோ. உனக்கு ஒன்றும் புரியாது, நீ வாய் மூடிட்டீரேனே. பிரியா விடுங்கங்கிறல, குழந்தைகிட்ட போய் கோவத்தை காட்டுறீங்க. சாரிக்கா, நான் ஏதோ தெரியாம வளரிட்டேன். சாரி அத்தா, சாரி. ஏய் பரவாயில்ல விடு. இதுக்கு எதுக்கு இத்தனை தடவை சாரி கேட்டுட்டு இருக்க? அக்கா முறைக்காத. நானே எத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ இப்படி கோவப்பட்டா எப்படி? நான் ஏதோ லட்சுமி மேல உள்ள பாசத்துல நான் அப்படி பேசிட்டேன். சாரிக்கா. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, கொஞ்சமாவது சிரியேன். சாரிக்கா. ஏய் வாய் மூடி. லட்சுக்குட்டி, இப்ப நீ என்ன சொன்ன? ஆமாமா, இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. லட்சு வாய் மூடு. அக்கா நீ சும்மா இரு. லட்சுக்குட்டி நீங்க சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்களே அம்மா அப்பாக்காக. ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சும்மா இரு. அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே இல்லைன்னா நீ இப்படி பதற மாட்டியே. ஜோ மானத்தை வாங்குறாளே. ஏய் லட்சு, சும்மா இருக்க போறியா இல்லையா? ஓ இதுதான் விஷயமா? பிரியா. அருண், நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. அவ ஏதோ சும்மா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கா. இல்ல இல்ல, நான் எதுவும் நினைக்கல. உங்க புடவை ரொம்ப அழகா இருக்கு. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும். தெரியாம சொல்லிட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது போதும். ஹலோ அத்தா, எங்கேயும் வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்க, அப்படியே நின்னுட்டீங்க. லட்சு, உங்க அம்மா அப்பாவும் இந்த உலகத்துல என்ன நினைக்கிறேன்? நம்மளும் பக்கத்துல இருக்கிறது தெரியுமா தெரியாதா? உனக்கு புரியவே வேணாம், விடு. ஹலோ அத்தா.
அட ஏமா டிஸ்டர்ப் பண்ற? இங்க ஒரு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி லுக்கு விட்டுட்டு இருக்கீங்க? பார்க்க பிடிக்கலனா கண்ணை மூடிக்கோ, இல்லைன்னா எந்திரிச்சு போ. அக்கா நீயும் கூட சேர்ந்துட்டு சிரிக்கிற? உன்னெல்லாம் பார்க்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? அட திரும்ப கூட மாட்டேங்கிறா. நம்ம பேச்சுக்கு மதிப்பே இல்லையோ? நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. லட்சுக்குட்டி பேசாம வா, நம்ம எந்திரிச்சு போலாம். ஏய் இரு, இப்போ நான் கிளம்பிடுவேன். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கீங்க, 2 பேரும் பேசிட்டு இருங்க. பிரியா, நான் போயிட்டு வரேன். வரும்போது உங்களுக்கு ஹெடக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அவ ஒரு லூசு, அப்படிதான், கண்டுக்காதீங்க. என்னது லூசா? அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரியா. சரி, நான் வரேன். தவறாக எழுதப்பட்ட என் தலையெழுத்தை திருத்த வந்த என்னவன் நீ, எனக்கானவன் நீ. அக்கா, அவர் போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் போன இடத்தையே பார்த்துட்டு இருக்க. அடி பாவி, ஒருவேளை லவ் முத்திருச்சோ? அக்கா, என்னதாண்டி பிரச்சனை? இல்லக்கா, அவர் போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் போன இடத்தையே பார்த்துட்டு இருக்க. ஆமா, அத்தான அவ்வளோ லவ் பண்றியா என்ன? என்ன, அவர் எனக்கானவர்டி. என் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. எவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இருந்த சமயத்துல எனக்காக வந்தவர் மொத்தமா என் வாழ்க்கையவே மாத்தி கொடுத்துட்டாரு. அவர் வாழ்க்கையில ஒரு பகுதியே வரல, என் வாழ்க்கையாவே வந்திருக்காரு. அவரை மனசார என் மனசும் ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவருக்குள்ள ஒரு தயக்கம். என்ன தயக்கம்? அது வந்து சொல்லுக்கா. லட்சுக்குட்டி, சித்திக்கு தண்ணி வேணுமா? போய் எடுத்துட்டு வா. நான் எப்ப தண்ணி கேட்டேன்? லட்சுமா, போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. இப்ப சொல்லுக்கா, என்ன விஷயம்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னி அவர் அவளோட சொந்த அப்பா இல்லைன்னு. அக்கா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டேன். அதுதான் அவர் மனசு போட்டு அரிச்சிட்டே இருக்கு. எங்க இதே நினைப்பு லட்சுக்கும் வந்துருமோன்னு பயப்படுறாரு. ஓ, இதுதான் விஷயமா? சாரிக்கா, இது தெரியாம நான் வேற லூஸ் மாதிரி உளறிட்டேன். இட்ஸ் ஓகே, இனிமே பார்த்து பேசு. ஏன்னா யாரோ பேசினா கூட நம்ம கண்டுக்காம இருந்துடலாம். கூட இருக்கிறவங்களே பேசினா ரொம்ப மனசு கஷ்டப்படுவார்ல, பாவண்டி அவரு. எங்களுக்கு நடுவில் இன்னொரு குழந்தை வந்தா லட்சுக்கு வித்தியாசம் தெரியுமோன்னு அவர் பயப்படுறாரு. சித்தி தண்ணி கேட்டாங்கன்னு சொன்னா இவனை அழக்கானோ, நம்மளே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏங்கா, அத்தானுக்கு நீ புரிய வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் சொல்லிட்டேன்டி, அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அத்தைக்கும் இருக்கிறது ஒரே பையன், எவ்வளோ கனவுகளோட வளர்த்துருப்பாங்க. ஆனா இவர் என்னடானா லட்சுக்காக உன்னொரு குழந்தைய வேணான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நானே சொன்னதுக்கு அப்புறமும் அவர் அதை புரிஞ்சுக்கல. ஏங்கா, கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லையே, நீ அத்தான மனசார ஏற்றுக்கிட்ட தானே? ஏய், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்டி. இந்த உலகத்தில் யார் இப்படி இருப்பா சொல்லு? எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு நினைக்கிற நேரத்தில் இனிதான் வாழ்க்கையே இருக்குன்னு எனக்கு காட்ட வந்தவர் அவர். அவர் எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? ஆனால் இந்த விஷயம் அவருக்கும் புரியணும். என்னை நேசிக்கிறாரு தான், என்னை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறாரு. என்னை ஒரு வேலை செய்ய விடாம தாங்கன்னு தாங்குறாரு. என்னோட அத்தையும் அப்படிதான், ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. என்னை அம்மா மாதிரி அன்பா பாத்துக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற ஒரே தயக்கம் லட்சு மட்டும்தான். அவளோட மனசை அவர் உடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, வேற எதுவுமே இல்லை. இவ்வளோதானே உன் பிரச்சனை? இதை ஈஸியாக நான் மாற்றி தரேன் பாரு. அம்மா தாயி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அடுத்து என்ன, காலேஜ் முடிச்சாச்சு, நந்து கூட மேரேஜ் தானே. உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிறேன். அட என்னக்கா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லடி, வேணாம். அத்தை, நீங்க என்ன தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? நான் லட்சுக்கிட்ட சொல்லிவிட்டேன். சித்தி தண்ணி கேட்குறாங்கன்னு சொன்னா கொடுக்கறதுக்குள்ள ஓடி போயிட்டா. வெளியே விளையாண்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவளை போய் பார்த்துக்கிறேன், நீங்க தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டு இருங்க. ஏமா, காஃபி ஏதாவது போட்டு வரட்டுமா? இல்லத்த, அதெல்லாம் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். ஒருவேளை அத்தை எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ?